வெல்கம் டு டேஃபைஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா எஸ்எஸ்சி படித்தவங்களும் சரி ஆர்ஆர்பி படித்தவங்களும் சரி ரெண்டு பேருமே இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணலாம். ஸோ காமராஜர் போர்ட்டல்ஸ்லேருந்து நம்மளுக்கு ஒரு ரெக்ரூட்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 போஸ்ட்டுக்கு ஜூனியர் அசிஸ்டன்ட் ஜூனியர் அக்கௌண்டன்ட் 2 போஸ்ட்டுக்கு நம்மளுக்கு ரெக்ரூட்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் எஸ்எஸ்சி படிச்சிருந்தாலும் சரி ஆர்ஆர்பி படிச்சிருந்தாலும் சரி 2 பேருக்குமே இதில் அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் என்ன பேட்டர்ன் என்ன, என்னைக்கு எக்ஸாம் டேட் ஸ்டார்ட் ஆகுது, ஃபீஸ் எவ்வளோ, எல்லா சிலபஸ் என்ன எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஸோ முக்கியமான விஷயம் இது எனி டிகிரி தான். இப்போ சில போஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே போய் பார்த்த பிறகு தான் தெரியும் நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு கேட்டிருப்பாங்க, இல்லாட்டி இந்த சர்டிஃபிகேட் நீங்கள் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, எனி டிகிரி தான், எந்த எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்ல. ஃப்ரெஷர் யாராக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி படிக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுங்கள், வேகன்சியை பார்க்காதீங்க, நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஓகே, என்ன ஃபர்ஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஜூனியர் அசிஸ்டன்ட் அண்ட் ஜூனியர் அக்கௌண்டன்ட். அப்போ ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கும் அக்கௌண்டன்ட்டுக்கும் ரெக்ரூட்மெண்ட் போட்டிருக்காங்க. எங்கேருந்து போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமராஜர் போர்ட்டல்ஸ். எங்கே சென்னையில் இருக்கல, எண்ணூர் போட்டிருக்குல்ல, ஸோ அங்கே தான். அங்கே வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கும் அக்கௌண்டன்ட்டுக்கும் வேகன்சி போட்டிருக்காங்க. இதோட இப்போ ஜூனியர் அசிஸ்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா எனி டிகிரி தான், குவாலிஃபிகேஷன் எனி டிகிரி இருந்தாலே போதும். இந்த போஸ்ட்டுக்கு நம்ம அப்ளை பண்ணலாம். ஜூனியர் அக்கௌண்டன்ட் பார்த்தீங்கன்னா பிகாம் படிச்சிருந்தா இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, என்ன சிலபஸ், என்ன பேட்டர்ன் என்ன எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன். ஸோ சின்ன வீடியோ தான், ஃபுல்லாக பாருங்கள். ஸோ எக்ஸாம் எப்போ இந்த அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா February 27 ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா March 28. ஸோ March 28க்குள்ளே நம்ம அப்ளை பண்ணி முடிச்சிடணும். ஸோ இந்த டைம் இருக்குல்ல, கண்டிப்பாக ஆர்ஆர்பி குரூப் எல்லாமே அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்ளை பண்ணாதவங்களுக்கு 1 வீக் எக்ஸ்டென்ஷன் இருக்குது. March 9க்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணிடுங்க. ஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஸோ ஜென்ரலுக்கு வந்து 200 இருக்கும், ஓபிசி அப்படின்னா 150 இருக்கும், ஃபீமேல் எஸ்சி எஸ்டிக்கெல்லாம் 100 rupees இருக்கும். ஸோ நான் அதையும் காட்டுறேன் உங்களுக்கு என்னென்னு. ஸோ இதுதான் அப்ளை. March 28 லாஸ்ட் டேட்டு, அதுக்குள்ளே அப்ளை பண்ணி முடிச்சிருங்க. ஸோ இதான் கொடுத்துருப்பாங்க, என்னென்ன உள்ள என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்றது, இன்ட்ரோடக்ஷன், எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, யாரெல்லாம் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒவ்வொன்றாவே உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே, இதோட பே ஸ்கேல்லாம் பாருங்களேன், ரொம்பவே அதிகம். ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து பே ஸ்கேல் 25,000 50,000 வரைக்கும். ஜூனியர் அக்கௌண்டன்ட் அப்படின்னாலும் அதே தான், 25,250 50,000 வரைக்கும். இது வந்து வெறும் பேசிக் பே தான். இப்போ இந்த அமௌண்ட் இருக்குல்ல, இது பேசிக் பே தான். இதுக்கப்புறம் அலவன்ஸ் இருக்கும். அலவன்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணுறப்ப இதுல இருந்து கண்டிப்பாக ஒரு 10 to 15,000 எக்ஸ்ட்ரா தான் வரும். ஸோ அப்படி பார்த்தாலே நம்ம கைக்கு ஒரு 35-40 அந்த ரேஞ்சுக்கு வரும். ஸோ இது ஒரு நல்ல போஸ்ட். ஏன்னா இது எல்லாமே டிகிரி லெவல் தானே. அப்போ டிகிரி லெவல் அப்படின்னு பார்க்குறப்ப நல்ல சேலரி தான் வரும் நம்மளுக்கு. டோட்டல் போஸ்ட் பார்த்தீங்கன்னா 11 போஸ்ட்டு. ஜென்ரல் 6, ஓபிசிக்கு 2, இடபிள்யூஎஸ்க்கு 2, எஸ்சிக்கு 1. ஸோ எஸ்டி இருக்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த யூஆர் ஜென்ரலில் போட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஜூனியர் அக்கௌண்டன்ட் பார்த்தீங்கன்னா 3 போஸ்ட்டு, ஜென்ரலில் 2, ஓபிசியில் 1. ஸோ இது வந்து வேகன்சி இவ்வளோ தான் இருக்குன்னு பார்க்காதீங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3, 4, 5 வருஷம் கழிச்சு இந்த ரெக்ரூட்மெண்ட் போட்டிருக்காங்க. அதனால வேகன்சி கண்டிப்பாக சில நேரங்களில் ஃபைனல் டயத்தில் பார்த்தீங்கன்னா கூடவும் செய்யும். அதனால நீங்கள் அதை பார்த்துட்டு அப்ளை பண்ணாமல் விட்டுறாதீங்க, அப்ளை பண்ணிடுங்க. ஓகே, ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் அப்ளிகேஷன் டேட் வந்து February 27 March 28 வரைக்கும் இருக்குது அப்படின்றது. ஜூனியர் அசிஸ்டன்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா எனி டிகிரி தான் ஆர் ஈக்குவலன்ட். ஸோ ரெகுலர் கோர்ஸில் பண்ணியிருக்கணும், எனி டிகிரி படிச்சிருந்தாலே போதுமானது தான். ஸோ எக்ஸ்பீரியன்ஸு நாட் மேண்டேட்ரி. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. இப்போ ஜூனியர் அக்கௌண்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கோம், 60% இருந்தாலே போதும். பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருந்தா ஜூனியர் அக்கௌண்டன்ட் நம்ம அந்த போஸ்ட்டுக்கு நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ இல்லை அப்படின்றவங்க நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், இல்லை வேறு ஏதோ டிகிரி படிச்சிருக்கேன் அப்படின்றவங்க ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்ளை பண்ணலாம். அடுத்து முக்கியமானது ஏஜ். நம்ம ஏஜ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமே வந்து 30 years வரைக்கும் சொல்லியிருக்காங்க ரெண்டுக்குமே. ஸோ மேக்ஸிமமே ஜென்ரலுக்கே 30 years அப்படின்னா நம்மளுக்கு ஓபிசிக்கு ஒரு 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் இருக்கும், எஸ்சி எஸ்டிக்கு 5 years ரிலாக்ஸேஷன் இருக்கும். அப்போ ஓபிசியாக இருந்தீங்கன்னா 33 வரைக்கும் பண்ணலாம், எஸ்சி எஸ்டி இருந்தீங்கன்னா 35 வரைக்கும் பண்ணலாம் ஏஜ் லிமிட். ஸோ அதான் கொடுத்துருப்பாங்க இங்கே. அதர் பேக்வர்ட் கிளாஸ்னா 3 வருஷம், எஸ்சி எஸ்டினா 5 வருஷம் அப்படின்றது. ஸோ பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி இருக்கவங்களுக்கு 10 years 15 years அதுக்கேற்றாப்புல கொடுத்துருப்பாங்க. ஸோ கவர்மெண்ட் செக்டாருக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் அவங்களுக்கு ஏற்றாப்புல அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் பண்ணவங்க இப்போ ஓபிசி அப்படின்னா ஓபி சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும்ல. ஸோ நம்ம எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறப்ப உங்களுக்கு எல்லாத்தையுமே கடைசி அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. 10th 12th டிகிரி ஓபிசி ஃபோட்டோ சைன் எல்லாத்தையுமே நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே கையில் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்கேன்டு காப்பியாக வச்சுக்கோங்க. அது ஜேபாக்காக இருக்கலாம், இல்லை பிடிஎஃபாக இருக்கலாம், ரெண்டில் எதுனாலும் ஓகே தான். பிடிஎஃப் இல்லை ஜேபாக் ரெண்டுலேயுமே வச்சுக்கலாம். ஸோ இதான் கொடுத்துருப்பாங்க. ஃபிசிக்கல் ரெக்குயர்மெண்ட்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான். பிடபிள்யூ கேண்டிடேட்ஸும் இந்த கேட்டகரியில் இருக்கவங்களும் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த போஸ்ட்னாலும் பிடபிள்யூ இருக்குது, அதுக்கு ஒரு போஸ்ட் அலாட் பண்ணி வச்சுருவாங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஃபீஸ் வந்து அன்ரிசர்வ். ஜென்ரல் கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 200 ரூபா, ஓபிசி அதர் பேக்வர்ட் கிளாஸ் அண்ட் இடபிள்யூஎஸ் 2 பேருக்குமே 150 ரூபா தான். ஸோ 150 தான் எக்ஸாம் ஃபீஸு, கம்மியாக தான் இருக்குது, அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டி உமன் கேண்டிடேட்ஸ்லாம் 100 ரூபா தான் ஃபீஸு. எக்ஸ் சர்வீஸ்மேன் பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ்க்கு ஃபீஸே கிடையாது. ஸோ அவங்களாம் கண்டிப்பாக அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்கள். சரி, அடுத்து முக்கியமானது எக்ஸாம் பேட்டர்ன். நான் எஸ்எஸ்சி படித்தாலும் சரி ஆர்ஆர்பி படித்தாலும் சரி 2 பேருமே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம்ல. சரி எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எஸ்எஸ்சி படிச்சிருந்தீங்கன்னு வைங்களேன்,
இங்கிலீஷ் படிச்சிருப்பீங்க. ஆர்ஆர்பியில் வந்து இங்கிலீஷ் படிச்சிருக்க மாட்டாங்க, ஏன்னா இங்கிலீஷ் அதில் இல்லை எக்ஸாமில், அதனால இங்கிலீஷ் படிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் ஆர்ஆர்பி படிச்சிருந்தீங்க அப்படின்னா என்டிபிசிக்கெலாம் வந்து கம்ப்யூட்டர் படிச்சிருப்பீங்க. ஸோ எஸ்எஸ்சியில் கம்ப்யூட்டர் படிச்சிருக்க மாட்டாங்க, ஏன்னா அது மெயின்ஸுக்கு தான் வரும் அப்படின்றது. அதனால இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இருக்கும். அதனால நீங்கள் எஸ்எஸ்சி படித்தாலும் சரி ஆர்ஆர்பி படித்தாலும் சரி ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம். இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 கொஸ்டின் 25 மார்க்கு, மேக்ஸ் 25 கொஸ்டின் 25 மார்க்கு, ரீசனிங் 20 கொஸ்டின் 20 மார்க்கு, ஜென்ரல் நாலேஜ் 20 கொஸ்டின் 20 மார்க்கு, கம்ப்யூட்டர். ஸோ கம்ப்யூட்டருக்கே பார்த்தீங்கன்னா 30 கொஸ்டின் இருக்குது. அப்போ 30 கொஸ்டின் 30 மார்க். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 120 கொஸ்டின் 120 மார்க்கு. டைம் பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம், 1 hour 30 minutes. அப்போ மொத்தம் எவ்வளோ 90 minutes டைம். அப்போ 1.5 மணி நேரம் நம்மளுக்கு. ஸோ இந்த எக்ஸாம் பேட்டர்ன் வந்து நம்மளுக்கு ரொம்பவே ஃபெமிலியரான பேட்டர்ன் தான். எஸ்எஸ்சி படித்தவங்களும் சரி ஆர்ஆர்பி படித்தவங்களும் சரி. ஸோ இது எல்லாமே கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். அதனால் நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம தாராளமாக போட்டு அப்ளை பண்ணலாம். சரி, நெகட்டிவ் மார்க் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நெகட்டிவ் மார்க் இருக்குது 1/4, அதாவது 0.25. நெகட்டிவ் மார்க் வந்து 0.25. ஜிடிக்கெலாம் தெரியும், ஜிடிக்கெலாம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் 0.25 தான். அது ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க்கு, நெகட்டிவ் மார்க் 0.25. இங்கே ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க்கு, நெகட்டிவ் மார்க் 0.25. ஸோ அது வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கு. இது ஜூனியர் அக்கௌண்டன்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் இருக்குது, ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், கார்பரேட் அக்கௌண்டிங் சொல்லிட்டு அவங்க ரிலேட்டடாக படிச்சிருப்பாங்கல்ல, பிகாமில் படிச்சிருப்பாங்கல்ல. ஸோ அது ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த கார்பரேட் அக்கௌண்டிங்கில் ஒரு 6 கொஸ்டின் 6 மார்க்கு எல்லாத்தையும் பிரித்து கொடுத்துருப்பாங்க. அதே 120 இவங்களுக்கு வந்து நிறையா கொஞ்சம் பிரித்து கொடுத்துருப்பாங்க. ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட், இன்கம் டேக்ஸ், ஜிஎஸ்டியை பற்றி ஒரு 10 கொஸ்டின், பிஸ்னஸ் லா பற்றி ஒரு 10 கொஸ்டின், எக்கனாமிக்ஸு, கம்ப்யூட்டர், ஃபினான்ஸ்னு சொல்லி பிரித்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அவ்வளோதான், இதுதான் வந்து பேட்டர்னு. எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜில் மட்டும்தான் இருக்கும். எக்ஸாம் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும், வேறு எந்த லாங்குவேஜ்லையுமே இருக்காது. ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, குஜராத்தின்னு சொல்லிட்டு எதுலையுமே இருக்காது, இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். இன்கரெக்ட் வந்து நெகட்டிவ் மார்க் 1/4 நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 2 பேர் ஒரே மார்க் எடுத்திருந்தா என்ன யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் கேர் பண்ண வேணாம். நம்மளுக்கு தேவை நம்ம எஸ்எஸ்சி படிக்கிறோம் இல்லை ஆர்ஆர்பி படிக்கிறோம், சேம் பேட்டர்ன் எக்ஸாமில் நம்மளுக்கு ஒரு எக்ஸாம் வருது, அதை நம்ம போய் அட்டன் பண்ணி எழுதுறோம், அவ்வளோதான். செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா ஒரே ரவுண்டு தான். நீங்கள் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கிளியர் பண்ணிட்டீங்கனாலே போதும். அடுத்து வந்து மெடிக்கல், அதுக்கப்புறம் வேலை, அவ்வளோதான். மொத்தத்துக்கே ஒரு ரவுண்டு எக்ஸாம் தான். இதுக்கப்புறம் ப்ரிலிம்ஸ்க்கு அப்புறம் மெயின்ஸோ இல்லை ஸ்கில் டெஸ்ட்டோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. இந்த ரவுண்ட் கிளியர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் ஃபிட்னஸாக இருக்கான்னு பார்ப்பாங்க. மெடிக்கல் ஃபிட்னஸ் ஓகே அப்படின்னா நீங்கள் செலக்டட் தான். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருவாங்க. ஸோ எக்ஸாம் சென்டர் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமானது. எக்ஸாம் சென்டர் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 3 சென்டரில் இருக்கும். எங்கெங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி, கோயம்புத்தூர், சென்னை. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 3 சென்டர். எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி, கோயம்புத்தூர், சென்னை. நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி இங்கே தான் போய் எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் தானே எக்ஸாம், ஒரு எக்ஸாம் தானே, கண்டிப்பாக போய் அட்டன் பண்ணி பாருங்கள். எங்கள் சென்டர் போட்டாலும் நம்ம போய் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா மற்றது போபால், ஹைதராபாத், திருவனந்தபுரம் எல்லா இடத்துலையும் போட்டிருக்காங்க. ஸோ எல்லாருமே மோஸ்ட் அப்ளை பண்ணி எழுதுவாங்க. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஹிந்தி அப்படின்னு பார்க்குறப்ப ஹிந்தி லாங்குவேஜில் எக்ஸாமில் எல்லாமே இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்களா, அப்போ அவங்களுக்கும் அதே மாதிரி ஒரு ட்ராபேக்காக தான் இருக்கும். அதனால் எல்லாமே அப்ளை பண்ணுவாங்க, நீங்களும் அப்ளை பண்ணி எழுதுங்க. எக்ஸாம் சென்டர் பார்த்தீங்கன்னா நம்ம 3 சாய்ஸ் பண்ணலாம், 3 சூஸ் பண்ணலாம் ப்ரிஃபரன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இது 3ல் நீங்கள் எது நியர்பையில் இருக்கீங்களோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே தமிழ்நாடு அப்படின்றப்ப நீங்கள் தமிழ்நாட்டில் திருநெல்வேலி, கோயம்புத்தூர், சென்னை அப்படின்ற 3ல் எது நீங்கள் பக்கத்தில் இருக்கீங்களோ அதை ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட் ப்ரிஃபரன்ஸில் கொடுத்துக்கோங்க. அவ்வளோ வேறு எதுவும் பெருசாக இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. இது எல்லாமே சும்மா டீட்டெயில்ஸ் தான், அவ்வளோ வேறு எதுவும் இல்லை டீட்டெயில்ஸ். ரொம்ப ஈஸியான எக்ஸாம் தான். நம்ம படிச்சிருக்க பேட்டர்ன்லேயே எக்ஸாம் வருது, அதனால் எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். ஸோ நம்ம டேப் ஐஸில் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி குரூப் டி பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் பேட்ச் போயிட்டு இருக்கு. ஸோ குரூப் டி எக்ஸாம் டேட் வருது இல்லை, ஸோ அதுக்கு ஆன்லைன் பேட்ச் போயிட்டு இருக்கு. ஸோ அதை பார்த்து ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க 9363620300. ஸோ இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்லைன் பேட்ச் ஆர்ஆர்பி குரூப் டிக்கு எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் ரிலேட்டடாகவும் இல்லை இப்போ இன்ஃபர்மேஷன் கண்டென்ட் ரிலேட்டடாகவும் வீடியோ பார்க்குறதுக்கு டேப் ஐஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.